ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நம்ம இப்போ ட்ரெண்டிங்கா இருக்க சிஃபான் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அவனை 180 டிகிரிஸ்க்கு வார்ம் மோட்ல வச்சு 10 மினிட்ஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன டப்பா மாதிரி ஒரு சின்ன கடாய் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அதுல 2 முட்டையை ஃபர்ஸ்ட் உடச்சு ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா நான் 2 முட்டையை சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சம் மைதா சேர்த்துக்கலாம். இப்போ மைதா சேர்த்தாது. இப்போ கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா பேக்கிங் பவுடர். நம்ம ஏன் பேக்கிங் பவுடர் சேர்க்கிறோம்னா, நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்தாதான் நம்ம சிஃபான் கேக் நல்லா புதுசும் சூப்பரா வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமா மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மில்க் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீட்டிங் தான் கொஞ்சம் டாஸ்கியான இது. நீங்க வேணும்னா நீங்க கரண்டியில கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே கொஞ்சம் விட்டு விட்டு ஸ்லோ ஸ்பீட்லயே பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சமா பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு வேணும்னா நீங்க வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமா டேஸ்ட்டுக்காக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதையும் இப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா இது ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா இப்போ நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு லைட்டா ஒரு 50 மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கேக்கோட பதத்துக்கு கொண்டு வந்தாச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம இது ஒரு கேக் மோல்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு டின் எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சமா நெய் கையாலே யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நெய் அப்ளை பண்றதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கேக் எடுத்துடலாம். டிமோல்டிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். பாத்தீங்கன்னா இப்ப நெய் ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்ப நம்ம செஞ்சு வச்ச பேட்டர் இதுல ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா நான் பேட்டர் உங்களுக்கு பார்த்தாலே இவ்வளவு சூப்பரா நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம பேட்டரியில ஊற்றி வச்சு இப்போ அவன்ல வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா தெரியும் நான் இது அவன்ல வச்சுட்டேன். இப்போ நம்ம பேக் மோட்ல வச்சுக்கலாம். பேக் மோட்ல வச்சு இது ஒரு 45 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ வச்சாச்சு. வாங்க இது ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னால ஒரே வீடியோல எல்லாத்தையும் போட முடியல. அதனால நான் அடுத்த வீடியோல இந்த கேக் எப்படி